அல்லாஹு அல்லாஹு அல்லாஹ். ஒருத்தர் மறதியா சாப்பிட்டார், நோன்பு வச்சு அந்த மறதியா சாப்பிட்டாரு. இப்போ அவருக்கு என்ன சட்டம்? இல்லை நோன்பு வச்ச நேரங்களில் வேண்டுமென்றே தண்ணி குடிக்கிறாரு, வைக்கிறாரு. மறதியால் மறந்துட்டு செஞ்சாலும் வேண்டுமென்றே செஞ்சிட்டாலும் இதுக்கு என்ன சட்டம்? மறதியாக செஞ்சிட பிரச்சனை இல்லைங்க. எந்த ஒரு விஷயத்திலும் அப்படிதான். மறதிக்கு மனிதன் பொறுப்பாளி ஆக மாட்டான். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்லிட்டாங்க. இன்னல்லாஹ வலஅ அன் உம்மதி அல் ஹதஅ வன் நிஸ்யான். அல்லாஹு தஆலா என் உம்மத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மறதியாக உன்னை செஞ்சிட்டாலோ, தவறுதலாக, வேணும்னு நினைக்கல, தவறுதலாக நடந்து போச்சு, இதை இறைவன் மன்னித்து விட்டான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இப்னு மாஜால பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இது பொதுவானது. நோன்புக்கு என்ற பிரத்யேகமாகவே சொல்லியிருக்கிற அமன் நசிய. ஒரு ஆள் மறந்துட்டாரு, நோன்பு வைத்த நிலையில் சாப்பிட்டாரு, அது ஏதாவது குடிச்சிட்டாரு, தண்ணீரோ என்னமோ குடிச்சு விட்டாரு. பிறகுதான் ஞாபகம் வருது, அட நோன்பு வச்சிருக்கோமே, மறந்துட்டு குடிச்சிட்டோமே. இப்போ ஃபல் யுத்திம்ம சௌமஹு, அவருடைய நோன்பை அவர் தொடரட்டும் அப்படின்ட்டாங்க. எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது. அடுத்து சொல்றாங்க ஃபஇன்னமா அத்அமஹுல்லா, அல்லாஹு தஆலா தான் அவருக்கு சாப்பாடு கொடுத்துருக்கிறான். சக்காஹு, அல்லாஹ் அருந்துவ தண்ணீரும் கொடுத்துருக்கிறான். ஏன் மறதிங்கிறது இவராக நினைக்கிறது இல்லையே. மறதிங்கிறது இறைவன் தரப்புலேருந்து வர்றதே தான். இப்போ நான் மறந்துட்டேன் அப்படின்னு இவராகவே சொல்ல முடியாது. தன்னையும் அறியாமல் ஏற்பட்டதுதான். தண்ணி அறியாமல் ஏற்பட்டு அது இறைவன தரப்புலேருந்து வந்தது தான். இவரை மறக்க வச்சு அல்லாஹ் தண்ணியை கொடுத்துருக்கான் அப்படின்னு அப்படி சொல்லலாம். இவர் பொறுப்பாளி அல்ல. இது புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அதனால் மறந்துட்டு செஞ்சுட்டா பிரச்சனை இல்லைங்க. வேணும்னு செஞ்சா என்ன அப்படின்னு கேட்டீங்க. வேணும் செஞ்சால் நோன்பு முறிந்து விடும். ஷாஃபி மதபு, அனை மதபுலையெல்லாம் அப்படி தான், நோன்பு முறிஞ்சிடும். ஏன்னா சட்டத்தை மீறுறாரு. அதே நேரத்தில் ஷாஃபி மதம், அனை மதபுல இவருக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறதுல கருத்து வேறுபாடு இருக்குது. நோன்பு முறிந்து விடுங்கிறதுல எல்லாம் தான், சட்டத்தை மீறிட்டார்ல, என்ன தீர்வு இவருக்கு அப்படின்னு சொன்னாக்கா கலா செய்தால் மட்டும் போதும். ஷாஃபி மாம் சொல்கிறாங்க. இப்போ விட்டுட்டார்ல, நோன்பு இல்லாமல் போச்சு, ரமலான் முடிந்து விட்ட இந்த நோன்பை இவர் கல்லாவாக நிறைவேற்றணும், அவ்வளோதான். ஆனால் ஹனபி மாம் சொல்கிறாங்க, இல்லை, வேணும்னு செஞ்சு இந்த ரமலான் மாதத்தை இவர் அவமரியாக செஞ்சுருக்கிறார். அதனால் இவர் கஃபாரா கொடுக்கணும். கஃபாரான்னா குற்றப்பரிகாரம். குற்றப்பரிகாரம் 3 விஷயம். ஒன்று, அடிமையை உரிமையிட வேண்டும். அது நம்ம காலத்தில் இல்லை, அந்த காலத்தில் இருந்துச்சு. 2வது, தொடர்ந்து 2 மாதங்கள் நோன்பு நோக்க வேண்டும். 3வது, இது முடியலந்தான், முந்தின 2 முடியலையா, இத்தாமு சித்தின மிஸ்கினன், 60 ஏழைகள் உணவளிக்கணும். இதுதான் கஃபாரா. இது அனுபவம் சொல்கிறாங்க. அப்போ நோன்பு முறிஞ்சிடும் வேணும்னு செஞ்சா. கலா செஞ்சால் போதும். ஆனால் இவர் குற்றவாளி. அது கலா செஞ்சால் போதுங்கிறதுனால இவர் செஞ்சது சரிங்கிறது இல்லை. குற்றவாளி, பாவம், இறைவன் நினைச்சா தண்டனை கொடுப்பான், அது ஒரு விஷயம். ஆனால் குற்றப்பரிகாரம் இல்லை ஷாஃபி மதபுல. அனை மதபுல குற்றப்பரிகாரம் உண்டு. நான் ஏற்கனவே சொன்னேன்.